ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நல்லா இருப்பீங்க. நான் உங்கள் செஃப் கலையது அண்டு நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஃபுட் மூமெண்ட்ஸ் டின்னர் 6. இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா சூப்பராக அருமையான ஒரு காமன் டிஷ் பார்க்க போகிறோம். அதாவது பெப்பர் சிக்கன். சரியா? கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர வீடியோ பாருங்கள். இதுவரை யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சேனலில் புதுசாக இருக்கிறீங்க, கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த அழகான ரெசிபியெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். பெப்பர் சிக்கன் அதாவது எல்லா ரெஸ்டாரண்ட்டில் ஒரு காமனான டிஷ்ஷு. எல்லாரும் வந்து ரெஸ்டாரண்ட் தேடி போய் நல்லா விரும்பி ஒரு பெப்பர் சிக்கன், ஒரு 4 பரோட்டா அப்படி ஆர்டர் போட்டு சாப்பிடுவோம். நல்லா ரசித்து சாப்பிடுவோம். அதாவது ஹோம்மேட் ஸ்டைலில் வீட்டில் வந்து நல்லா சூப்பராக சுவையாக வந்து ஒரு பெப்பர் சிக்கன் ரெடி பண்ணி நீ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். குவான்டிட்டி வந்து உங்களுக்கு தகுனா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. சரியா? சால்ட் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு தகுனா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டைமாக சொல்லணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், மண்சட்டி வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது மண்சட்டியில் வந்து ஒரு சமையல் வந்து செய்கிறோம்னா அது வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப சுவையாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சரியா? ஸோ முடிஞ்ச அளவு மண்சட்டியில் வந்து குக் பண்ணிக்கோங்க. இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஸோ வாங்க ஃபஸ்ட் வந்து அடுப்பு பற்ற வச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன் பாருங்கள். பெப்பர் சிக்கனுக்கு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை இல்லை உங்கள்கிட்ட அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற குக்கிங் ஆயில் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ தேங்காய் எண்ணெய் வந்து மஸ்ட் பி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். கரெக்டாக ஒரு 4 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு 10 லிப்ஸ் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃபைனாக வதக்கலாம். இந்த வெங்காயத்தை கலர் மாறுறத வர வெங்காயம் பாருங்கள் நல்லா சூப்பராக கலர் மாறிட்டு, இது ரொம்ப ப்ரௌன் கலரில் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு இடம் கலர் வந்து மாறினாலே போதும். இந்த டொமேட்டோ பாருங்கள், இந்த தக்காளி வந்து கொஞ்சம் மேஷ் ஆகிட்டு இப்போ வந்து இதில் லைட்டாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் வந்து மஞ்சள் பொடி ஒரு 1/2 கரண்டி, மல்லிப்பொடி ஒரு 1/2 கரண்டி, சில்லி பவுடர் லைட்டாக ஒரு 1/4 கரண்டி. ஏன்னா இதில் பெப்பர் காரம் நம்ம போட போகிறோம், அதனால் சில்லி பவுடர் பேருக்கு நல்ல ஃப்ளேவருக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? கரம் மசாலா ஒரு 1 கரண்டி. அடுத்தது வந்து ஜீரக பொடி 1 கரண்டி. அடுத்தது வந்து பெப்பர் பாருங்கள், அதாவது நல்ல மிளகு, அதை கரெக்டாக ஒரு 2 கரண்டி அளவு ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஸ்பைசஸ்ஸு. லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட வேண்டியதான். ஓகே, சூப்பர் மிக்ஸ் ஆகிட்டு இப்போ வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது வந்து இப்போ மிக்சியில் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டு கொஞ்சம் ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட வேண்டியதான். சரியா? இப்போ வந்து அதே பாத்திரத்தில் திரும்ப ஒரு 50 ml தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சிக்கன் வந்து வித் போன் சிக்கன் இந்த மாதிரி ஒரு 20 கிராம் பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் விதவுட் போன் அதாவது போன்லெஸ் சிக்கன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ வந்து நல்ல ஐபிஎல் சீசன் பார்த்தீங்களா, ஐபிஎல் நடந்துட்டு இருக்கு. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸு, மும்பை இந்தியன்ஸு, குஜராத் டைட்டன்ஸு, கல்கத்தா நைட் ரைடர்ஸு இந்த மாதிரி வந்து மேட்ச் பார்க்குறதுக்கு எல்லோரும் ரொம்ப வெறியாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் டக்குன்னு ஒரு பெப்பர் சிக்கன் 4 பரோட்டா அப்படி வாங்கிட்டு வந்துடுறாங்க டின்னருக்கு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் வந்து இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பேசிக்கலி வந்து ஒரு பெப்பர் சிக்கன் நல்ல அருமையான ஹெல்த்தி டிஷ்ஷு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட் இந்த சிக்கன் பீசஸ் மட்டும் லைட்டாக இந்த ஆயிலில் கொஞ்சம் சத்தே பண்ணிக்கணும். சரியா? இப்போ வந்து இந்த சிக்கனில் தேவையான அளவு லைட்டாக சால்ட் போட்டுட்டு ஒரு 1/2 கரண்டி போல் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பெப்பர் ஆட் பண்ணி இந்த ஆயிலில் இந்த சிக்கன் ரோஸ்ட் பண்ணும்போது நல்ல மணமாக இருக்கும். சிக்கனும் வந்து டக்குன்னு நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஸோ அதனால் இது கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா? இந்த சிக்கன் ஆட் பண்ண உடனே இதில் லைட்டாக ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பட்டை, ஏலக்காய், கிராம்பு ஒரு 2-3 பீசஸ்ஸு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஃபுல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். ஸோ இது மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகுது. சரி, அவ்வளோதான். இது ரொம்ப வேக்காடு கொடுக்க வேண்டாம். இப்போ வந்து இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும், அப்போ தான் டிஃபன் ஐட்டமோட, அதாவது தோசை, இட்லி, சப்பாத்தி, பரோட்டா இந்த டிஃபன் ஐட்டமோட சாப்பிடும் போது கொஞ்சம் அருமையாக இருக்கும். சரியா? ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம் கிரேவி. ஒயிட் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ தண்ணி வந்து இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடல, அந்த சிக்கன் வந்து விடுற தண்ணி தான். பெப்பர் சிக்கன் வந்து கோல்டன் பிளாக் கலரில் இருக்கணும். சரியா? ரொம்ப ரெட்டிஷ் கலரில் வரக்கூடாது. ஸோ இப்போவே கலர் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, இதுக்கு வந்து இப்போ லைட்டாக சால்ட் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு நல்லா சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் புதினா இலை அப்படியே கொஞ்சம் மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். நல்லா குக் ஆகட்டும், அந்த மசாலா வாடெல்லாம் போய் சிக்கன் வந்து நல்லா சூப்பராக மைவில் வெந்து வரட்டும். அதை வர கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சரியா?
அப்பப்போ வந்து நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. மண்சட்டி வேறு பாத்திரம் எதாவது இருந்துச்சுன்னா அப்பப்போ கொஞ்சம் திறந்து விட்டு லைட்டாக இலக்கி விடுங்க, லைட்டாக கிண்டு விடுங்க, இல்லைனா அடிப்பிடிக்கிற வாய்ப்பு இருக்கும். சரி, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே டியர் வியூவர்ஸ், இது வந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஆகுது. நல்லா மைல்டாக கொதிச்சுட்டு இருக்குது, ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. என்ன பாருங்கள், ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? நல்லா சூப்பராக இருக்குது. என்ன பாருங்கள், ஆயில் விட்டுட்டு கிரேவி ரொம்ப பக்காவாக ரெடியாக இருக்குது. என்ன பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது, நல்ல மணமாக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. பார்த்தீங்களா, பெப்பர் சிக்கனை ஏற்ற நல்லா சூப்பரான கலரு, நல்லா கோல்டன் பிளாக் கலரில் இருக்குது. பார்த்தீங்களா, கிரேவியோட திக்னஸ் பாருங்கள், இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் கிரேவி சாப்பிட நல்லா சூப்பராக இருக்கும். வெள்ளை சாதத்தோடு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், நல்லா அருமையாக இருக்கும். டிஃபன் ஐட்டமோட வேறு லெவலில் இருக்கும், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ இது சால்ட்டு செக் பண்ணிவிட்டு அப்படி சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே டியர் வியூவர்ஸ், பெப்பர் சிக்கன் நல்லா கப்பா என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, கப்பான நல்லா சூப்பராக மணந்துட்டு இருக்குது, வேறு லெவலில் வந்திருக்கு, ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுக்காங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சரியா, கமெண்ட் கண்டிப்பாக மறக்காமல் டைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸில். அதே மாதிரி நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர் என்ன, அதுவும் சேர்த்து டைப் பண்ணிக்கோங்க. சரி, அப்போ தான் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ ஓகே, இதே மாதிரி அடுத்த அழகான ரெசிபியோட உங்களோட சந்திச்சுட்டே இருப்போம். அது வேறு ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.